முத்துவும் மீனாவும் சேர்ந்து ரோகிணி எதையோ மறைச்சிட்ருக்கா, கண்டிப்பாக ஒரு நாள் மாட்ட தான் போகிறா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதை கேட்ட விஜயாவுக்கும் கண்டிப்பாக முத்து மீனா சொல்கிற மாதிரி ரோகிணி வாழ்க்கையில் ஏதோ மர்மம் இருக்குது, ஆனால் அதை கண்டுபிடிக்க தான் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி தான் இதை கண்டுபிடிக்கிறது? உண்மையிலேயே முத்து மீனா சொல்கிறது உண்மைதானா, இல்லை இதுங்க வேணும்னு ரோகிணியை பழிவாங்கத்தான் சொல்லியிருக்குமா? எனக்கும் கொஞ்சம் அளவே டவுட் இருக்குது. ஏன்னா விஜயாவை பார்த்தோம்னா இப்போதைக்கு விஜய் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு தோன்றது, பார்வதியும் இதை தான் சொன்னான், அந்த கடைக்காரனும் இதை தான் சொன்னான். ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க ரோகிணி வாழ்க்கையில் ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்ட்டு, கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ரோகிணியும் நம்முடைய மனோஜும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மனோஜ் நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், நான் கடைக்கு போகிறேன், நீ பார்த்துட்டு என்னன்ட்டு வா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ரோகிணி சரி ஓகே நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு மனோஜ் கேட்குறாரு, நீ எதையாவது என்கிட்ட மறைக்கிறியா ரோகிணி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு ரோகிணி, என்ன சொல்கிற மனோஜ், என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? எல்லாருமே அப்படி தான் பேசுகிறாங்கன்னு பார்த்தா நீயும் இப்படி பேசுகிறியே, நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எதோ மறைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, ஐயோ ரோகிணி நீ ஒன்றே கோவப்படாத, எனக்கு சின்னதாக டவுட்லாம் எதுவும் இல்லை, எல்லாருமே சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் உன்கிட்ட கேட்டேன், அவ்வளோதான். மற்றபடி அதை பற்றி எனக்கு எந்த பட்சமே இல்லை, எனக்கு தெரியும் நீ எப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் உடனே கிளம்பி அங்கேருந்து வேகமாக போகிறான். உடனே ரோகிணி நினைக்கிறாங்க, என்ன மனோஜுக்கு எதுவும் டவுட் வந்துருச்சு போலயே. ஸோ மனோஜுக்கு பார்த்தோம்னா இப்பயே நிறைய சந்தேகம் வந்துருச்சு. நாம் இதை எப்படி தான் சொல்கிறது, எப்படியாவது மனோஜ்கிட்ட சொல்லிடலான்னு சொல்லி நாமளும் ஒவ்வொரு வாட்டியும் யோசிக்கிறோம். ஆனால் மனோஜ்கிட்ட சொல்ல முடியல. ஆனால் மனோஜுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தினால இப்போது மனோஜ் இதை எப்படி ஏற்றுப்பான்னு தெரியலேன்னு சொல்லி ரோகிணி ரொம்பவுமே கஷ்டமாக இருக்காங்க, ரொம்பவுமே திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது மனோஜ்கிட்ட சொல்லியே தரணும், இனிமேலும் நாம் டயத்தை வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது மிகப்பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ரோகிணி யோசிக்கிறாங்க. சரி ஓகே, இதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நாம் இப்போ கிளம்பி பியூட்டி பார்லருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி எழுந்துச்சி குளிக்க போகிறாங்க. அப்போ தான் விஜயா ரோகிணிகிட்ட போய் கேட்கலாமா வேணாமா, சரி ரோகிணிகிட்ட போய் இதெல்லாம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியுடைய ரூமுக்குள்ளே வராங்க விஜயா. ரூமுக்குள்ளே ரோகிணி ரோகிணி எங்கே போன அந்த பொண்ணு, ஆளே காணுமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் பாத்ரூமில் குளிக்க சத்தம் கேட்குறோன்னே சரி ஓகே ரோகிணி குளிக்கிறா போல, சரி குளிச்சுட்டு வரட்டும், இன்றைக்கி எப்படியாச்சும் இவள்கிட்ட ஏதாவது போட்டு பார்ப்போம், ஏதாவது விஷயம் சிக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போதைக்கு ரோகிணியுடைய ஃபோன் ஆனது அடிக்குது. ஸோ ரோகிணியுடைய ஃபோன் அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே விஜயாவுக்கு என்ன ஃபோன் அடிக்குது, சரி நமக்கு எதுக்கு, அவள் எடுத்துப்பா, நாம் போய் வெளியில் வெயிட் பண்ணுவோம், இன்றைக்கி எப்படியாவது இவள் எதையோ மறைக்கிறான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை கண்டுபிடிச்சி தீரும்னு சொல்லி திரும்புகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஃபோன் ஆனது அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு 3-4 வாட்டிக்கு மேலே அடிச்சிருச்சு. ஆனால் ரோகிணி வெளில வரவும் இல்லை. விஜயாவுக்கும் யோசனையாக இருக்குது, யாராக இருக்கும் தொடர்ந்து அடிச்சுட்டு இருக்காங்க. மனோஜ் இப்போ தான் வெளில போனான், அவன் அடிக்க வாய்ப்பு இல்லை. வேறு எதுவும் கஸ்டமராக இருப்பாங்களா, ஒருவேளை கஸ்டமராக இருந்தால் பாவம் பிஸ்னஸ் கெட்டு விட போது, நாம் எடுத்தாச்சும் பேசலாம், நாம் என்ன அவரோட அத்தை தானே, நம்மள என்ன சொல்லிட்ட போகிறா, கஸ்டமர் தானே பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போகிறாங்க. போனோடனே ஃபோன் கட் ஆகிடுச்சு. பார்க்குறாங்க 5 மிஸ்கால் இருக்குது. ஸோ 5 வாட்டி மிஸ்கால் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ முக்கியமான கஸ்டமராக இருக்கலாம், இல்லை நாம் யோசிக்கிற மாதிரி ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொன்னோமே அதுவாக இருக்குமோ இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அமைக்கி பார்க்குறாங்க. அதில் நம்பர் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் டீட்டெயில்ஸ் பார்க்குறாங்க. டெய்லியுமே அந்த நம்பர்லேருந்து ரோகிணிக்கு கால் வருது, ரோகிணிகிட்டேருந்து கால் போகுது. 10 நிமிஷம், 1/2 hour, 1 hourன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 4 வாட்டி 5 வாட்டி ரோகிணி பேசியிருக்கா. ஸோ ஒரு கஸ்டமர்கிட்ட இவ்வளோ நாளும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் கஸ்டமராக இருந்தேன்னா தினமும் வந்துட்டு போவாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏதோ மர்மம் இருக்குது கன்ஃபார்ம். உடனே விஜயா அந்த நம்பர் எடுத்து ரோகிணிக்கு தெரியாமல் எழுதிக்கிறாங்க. அப்போ தான் டக்குன்னு ரோகிணி கதவு திறக்கிறாங்க. உடனே விஜயா ஃபோனை கீழே வச்சிடறான். ஸோ ரோகிணி உள்ளே வராங்க. அத்தை இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா உன்னை பார்த்து பேசலான்ட்டு வந்தேன், நீ குளிக்கிறேன்னு நினச்சிட்டு சரி நீங்கள் நின்ன, ஆனால் நீ வரல, சரி வந்தோடனே பேசலான்னு சொல்லிட்டு வெளில போகலான்னு பார்த்தோமா, அப்போ தான் உன்னுடைய ஃபோன் ஆனது அடிச்சுட்டே இருந்துச்சு. ஒரு 4-5 வாட்டிக்கு மேலே வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அதுக்குள்ளே ஃபோன் கட் ஆகிடுச்சுமா, ஏதாவது கஸ்டமராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீ எடுத்து பேசிட்டு வெளில வா, நான் வந்துட்டு கொஞ்சம் பேசணும், வெளில வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஸோ யாராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போய் பார்க்குறாங்க. ஃபோனை பார்த்தா கிறிஸ்டின்னு பேர் இருக்குது. பேரை பார்த்தோன்னே அவங்களுக்கு லைட்டாக வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. உடனே விஜயா கேட்குறாங்க, என்னம்மா ஃபோனை பார்த்தோன்னே இவ்வளோ பதட்டமாகிட்ட, யார் கஸ்டமரா இல்லை தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அத்தை கஸ்டமர் தான், ரெகுலர் கஸ்டமர் அவர், சும்மா எதனா ஆஃபர் இருக்கா அது இதுன்னு சொல்லி நச்சரிப்பார். ஸோ வேற ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் எது ஃபோன் எடுத்து பேசுனீங்களான்னு கேட்குறாங்க. என்ன ரோகிணி இப்படி பேசிட்ட, நான் எப்படிம்மா உன் ஃபோன் எடுப்பேன், ஃபோன் அடிச்சதே சரின்னு பார்க்கலான்ட்டு வந்தேன், அதுக்குள்ளே கட் ஆகிடுச்சு, சரி நானும் எடுக்கலாமா, அப்படியே திரும்பினேன், அப்போ தான் நீ வந்த, சரி அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ எங்கே பார்லர் கிளம்பிட்டியா, ஆமாம் அத்தை பார்லர் கிளம்பிட்டேன், சரிம்மா நீ கிளம்பி வெளியில் வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா யோசிச்சுட்டே போகிறாங்க. யாராக இருக்கும்,
இந்த நம்பரை வச்சு இன்னைக்கு கண்டுபிடிச்ச வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வெளியில் போகிறாங்க. போன உடனே ரோகிணி ரொம்ப ரொம்ப பதட்டமாக லாக் எடுத்துட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அடித்த உடனே அந்த பக்கம், அம்மா என்னம்மா பண்ணுறீங்க? இவ்வளோ நேரமாக ஃபோன் அடிச்சிட்ருக்கேன், ஏம்மா எடுக்க மாட்டீங்க? என்னை பார்க்க வர மாட்டீங்களாம்மா? என்கிட்ட பேச பிடிக்கலையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கிரிஷ் பேசுகிறாரு. உடனே, ஐயோ செல்லக்குட்டி அப்போல்லாம் இல்லைம்மா, அம்மா குளிச்சுட்டு இருந்தேன் அதாம்மா எடுக்கலை. உன்னை பார்க்க வராமல் இருப்பேனா அம்மா? ஸோ கண்டிப்பாக அம்மா வந்து நேரில் பார்க்குறேன். அம்மா உன்கிட்ட பேசிட்டு தானே இருக்கேன், பேசாமையா இருக்கேன், ஏன்டத்தவங்க இப்படிலாம் சொல்கிறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் உங்களை பார்க்கணும் போல இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் கிரிஷ் சொல்கிறான். உடனே ரோகிணி, பாட்டி இருக்காங்களாப்பா, பாட்டிகிட்ட கொடு கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிறிஷும் அவங்களுடைய அம்மாட்ட கொடுக்குறாங்க ஃபோனை. உடனே ரோகிணி கண்டப்படுத்திட்டுறாங்க, உனக்கு அறிவு இல்லையா, எதுக்கு இத்தனை வாட்டி அடிச்சுட்டே இருக்க? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா? ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இப்படி தான் கெட்டடிச்சேன் நீனு, இப்போது அடுத்ததா எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னுடைய வாழ்க்கையில் முதல்ல மண்ணெளி போட போகிறது நீ தான். இந்த வாழ்க்கையும் கெடுத்துடணும், நான் வந்து உன் கூட உட்காந்துக்கணும், அப்போ தான் உனக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? சி என்ன பொழப்பு இதெல்லாம் உனக்கு? ஏன் இப்படி இருக்க? பெத்த பொண்ணுடைய வாழ்க்கை கெடுக்கிறியே, நீலாம் ஒரு அம்மாவா? அப்படி இப்படின்னு கண்டுபிடி கோத்தில் கத்துறாங்க. அந்த பக்கம் உடனே அவங்க அம்மா, கல்யாணி என்னம்மா இப்படிலாம் பேசுகிற? நான் போய் உன் வாழ்க்கை கெடுப்பேனா? ஏற்கனவே ஒரு வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு நினச்சி உன் நினச்சி நான் வேதனையில் இருக்கேன்டி, ஏன்டி இப்படி புரிஞ்சுக்காமல் பேசுகிற? கிறிஸ் தாண்டி உன்னை விடாமல் அம்மாட்ட பேசணும்னு சொல்லி ஃபோன் எடுத்து அடித்தான். நான் அப்பயே சொன்னேன்டி அம்மாவுக்கு அடிக்காதப்பான்னு சொன்னேன். அவன் தான் கேட்கவே இல்லை, திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருந்தான். அவனால் சமாதானப்படுத்தவே முடியல. எப்போ பார்த்தாலும் அம்மாவை பார்க்கணும்னு சொல்கிறான். ஒன்று வந்து நேர்லேயும் பார்க்க முடியல. நானும் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பயந்து வந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்படி ஒன்றையும் பார்க்க முடியாமல் உன்னுடைய பண்ணையும் நான் உன்னை பார்க்க விடாமல் வச்சுக்கிட்டு நான் நரக விதத்தில் அவஸ்தைப்பட்டு இருக்கேன்டி. ஏன்டி இப்படி நீ என்னை புரிஞ்சுக்காம பேசுகிற அப்படின்னு சொல்லி உடனே அழுகுறாங்க. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, சும்மா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காத, நிப்பாட்டு ஃபஸ்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா உனக்கு? இங்கே நானே எல்லாரையும் சமாளிச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்காம சும்மா நீ இப்படி பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்காத அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரி கல்யாணி, எனக்கு புரியாமலாம் இல்லைப்பா, அவன் பையன் வந்து உன்னை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான், அதனால தான் அடித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி, சரி சரி வை நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. வச்சுட்டு ரோகிணி யோசிக்கிறாங்க, அத்தை ஒருவேளை ஃபோனை பார்த்துருப்பாங்களோ? பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டவுட் வந்திருக்கும். அவங்க பார்த்த பார்வை சரியில்லையே, சரி எதாக இருந்தாலும் நம்ம பார்வையில் போய் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு ரோகிணி கிளம்பி ரூமை விட்டு வெளில வராங்க. உடனே விஜயா கேட்குறான், என்னம்மா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டத்த. ஏம்மா அப்பயே குளிச்சுட்டு வந்தேன், இவ்வளோ நேரமாக அவள் கிளம்புனேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைத்த கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு, அதான் கிளம்புனேன். சரித்த நம்ம சாயந்தரம் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க உடனே போகிறாங்க. இல்லையே, இவ குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகும் அந்த ஃபோனை பார்த்ததுக்கு பிறகும் இப்போ வெளில போகிறத பார்த்தா ஏதோ டவுட் இருக்குது. கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி விசாரித்தா இன்றைக்கி ஒரு முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி விஜயா முடிவு பண்ணுறாங்க. உடனே அண்ணாமலைகிட்ட போயிட்டு நான் கொஞ்சம் வெளில போய்ட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஜயா கிளம்பி பத்மா வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே ரொம்ப வேகமாக போகிறாங்க. பத்மா பத்மா எங்கே இருக்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. பத்மா வாங்கி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இப்போது சந்தேகம் கண்டிப்பாக உறுதியாயிடுச்சு. நீ என்ன பண்ணுற, ஒரு பையனை இருந்தால் கூட்டு வா, அதாவது ஒரு பெரிய பையனாக இருக்கட்டும், ஒரு 25 வயசில் இருக்கிற மாதிரி ஒரு பையனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு? நீ கூட்டிகிட்டு வர நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான், அவனை போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பையனை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே அந்த பையன்கிட்ட விஜயா அந்த நம்பரை கொடுத்து, நீ இந்த நம்பருக்கு கால் பண்ணுப்பா, இது மாதிரி கரண்ட் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறேன், இது மாதிரி உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ஃபோன் பண்ணிங்களே, என்னாச்சுன்னு சொல்லி நான் சொல்லித்தர மாதிரி பேசுன்னு சொல்லி ஒரு சில விஷயத்த பேசுகிறாங்க. அதே மாதிரி அந்த பையனும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறான். கால் பண்ண உடனே அந்த பக்கத்தில் நம்மளுடைய ரோகிணி அம்மா கால் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் யார் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் இது மாதிரி கரண்ட் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோமா, இது மாதிரி உங்கள் வீட்டில் ஏதோ கரண்ட் பிரச்சனைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, அதை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலையப்பா அப்படின்னு அவங்க சொல்லும்போது, இல்லைம்மா உங்கள் வீட்டில் தான் கால் பண்ணியிருந்தாங்க, இந்த நம்பரில் தான் கால் வந்துச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணல தம்பி, உங்களுக்கு ஏதோ தப்பான அட்ரஸ் நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த தம்பி ஒன்று, இல்லைம்மா உங்கள் வீட்டில் தான் கால் வந்துச்சு, நீங்கள் வேணால் உங்களுடைய அட்ரஸை சொல்லுங்கள் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா, இது வந்து தம்பி குமரிப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு தெரு பேர், வீட்டு நம்பரு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தம்பி உடனே ஃபோன் வச்சிடுறாங்க. வச்ச உடனே இவங்களுக்கு டவுட் வருது. ஸோ கண்டிப்பாக இந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தா இன்றைக்கி இது இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு உடனே அந்த ஸ்பாட்லேயே விஜயா பத்மா அழைச்சிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த அட்ரஸ்க்கு நேராக போகிறாங்க. நேராக போய் நின்று பார்க்குறாங்க. டோர் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த வீட்டிலேருந்து தான் நமக்கு ஃபோன் வந்துச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக போய் பார்க்குறாங்க. அதே மாதிரி அங்கே ஒரு பாட்டியும் ஒரு பையனும் இருக்காங்க. பார்த்த உடனே விஜயாவுக்கு ஷாக். ஏன்னா அந்த பாட்டி பையனை தான் முத்துவும் மீனாவும் அடிக்கடி வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கள பார்க்கும்போது எனக்கு அப்போயே டவுட் ஏற்பட்டுச்சு, இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சுப்பான்னு சொல்கிறாங்க விஜயா.
அது மட்டும் இல்லாமல் அந்த டைமிங்கில் அந்த பையன் சொல்கிறான், எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது பாட்டி, அம்மாவை எப்படியாவது வர சொல்லுங்க பாட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வச்சு அழுகுறான். அப்போ தான் தெரியுது அந்த ஃபோட்டோ யாருன்னு பார்க்குறாங்க, அது ரோகிணியுடைய ஃபோட்டோ. விஜயாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னடா ரோகிணியோட ஃபோட்டோ வச்சு அம்மா அம்மான்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் சொல்கிறான் அப்போ தான், பாட்டி அன்னைக்கு அம்மா என்னுடைய பிறந்த நாளுக்கு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் அன்னைக்கு முத்து அங்கிளும் மீனா ஆண்டியும் வந்ததுனால அம்மா வீட்டை விட்டு வெளில வரவே இல்லை. அப்புறம் உடனே போயிட்டாங்க. எனக்கு அம்மா கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லி அந்த பையன் அழுகுறான். விஜயாவுக்கு டவுட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது ரோகிணியுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜயா அங்கேருந்து ரொம்ப ரொம்ப பதட்டமாக விஜயா வந்து பத்மா அழைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. வந்து பத்மா வீட்டு வந்த உடனே பத்மா கேட்குறாங்க, என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது, நீ இங்கேயே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நேராக கிளம்பி வீட்டுக்கு போகிறா. போயிட்டு ரொம்ப ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்கா. என்ன பண்ணுறது, ரோகிணிக்கு ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு, அந்த கடைக்காரன் சொன்னது இப்போ உண்மையாக போயிடுச்சு, ரோகிணி நம்ம எல்லாரையும் மறைச்சி ஏமாத்திட்டா, கண்டிப்பாக சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அப்போ தான் மனோஜும் ரோகிணியும் ஆஃபீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ வந்த உடனே ரோகிணி ரொம்ப டயர்டாக வரா. விஜயா சொல்கிறாங்க, ரோகிணி உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா, இங்கே கொஞ்சம் வரியா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லை அத்தை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்கிறாங்க. வாமா கொஞ்சம் பேசிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு விஜயா ரோகிணி அழைச்சிட்டு போகிறாங்க. போயிட்டு என்ன அத்தை என்னாச்சுங்கிறாங்க. இல்லைம்மா இன்னைக்கு கடையை போயிட்டு வந்தேன்னா வர வழியில் பார்த்தேன், இந்த முத்து மீனாவும் ஒரு வயசான பாட்டி அழைச்சி சொல்லுவாங்களே, அந்த பாட்டியும் அந்த பையனும் வந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. ஒரு சரியான பிச்சைக்கார குடும்பமாக இருக்கும் போல், பார்க்கறதுக்கு ரொம்ப பிச்சைக்காரத்தனமாக இருக்காங்க. எனக்கு அந்த பாட்டியும் அந்த குழந்தையும் பார்க்கும்போது அவங்களுடைய பிறப்புலேயே ரொம்ப சந்தேகம் இருக்குது. அந்த பையன் ஏதோ தவறான முறையில் பிறந்திருப்பான் போலுக்கு, அவனை பார்த்தாலே தெரியுது. ஆனால் அந்த அம்மாட்ட கேட்டால் எப்போ பார்த்தாலும் இவனுடைய பொண்ணு வெளிநாட்டில் இருக்கா, என் பொண்ணு அங்கே வேலை பார்க்குறா, என் மாப்பிள்ளை இங்கே வேலை பார்க்குறான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. எனக்கு என்னமோ அவங்களுடைய பொண்ணு வந்து யார்கிட்டும் ஏமாந்துருப்பா போல, அதில் தான் இந்த பையன் பிறந்திருப்பான் போலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்படியே பத்மா ரோகிணியுடைய முகத்தை பார்க்குறாங்க. ரோகிணியுடைய முகமானது ரொம்ப ரொம்ப டென்ஷனாக மாறுது. ஸோ கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு மேலும் பத்மா அந்த குழந்தையுடைய புறப்பட ரகசியத்தையும் அந்த பாட்டியும் ரொம்ப இழிவுபடுத்துகிற மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது பத்மா பேசுகிறத பார்த்து விஜயா பேசுகிறத பார்த்து ரோகிணி ரொம்பவே கடுப்பாகி, அத்தை வாயை மூடுங்க, எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏன் உனக்கு கோவப்படுற, அந்த பிச்சைக்கார குடும்பத்தை பற்றி பேசினா உனக்கு ஏன் கோவம் வருது, நீ ஏன் இப்போ கொந்தளிக்கிற, எதுக்காக நீ என்ன எதிர்த்து பேசுகிற நீ இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சும்மா பிச்சைக்கார குடும்பம்னு சொல்கிறீங்க, அந்த குழந்தைய பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அது என்னுடைய குழந்தை தான், நான் தான் அவனுடைய அம்மா, தேவையில்லாமல் இதுக்கு பேசுகிற வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என்ன சொன்ன ரோகிணி, இன்னொரு சொல்லு அப்படிங்கிறாங்க. டக்குன்னு ரோகிணிக்கு பதட்டம் ஆயிடுறா. ஐயோ உண்மையை சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீண்டும் விஜயா கேட்குறாங்க, ரோகிணி நீ என்ன சொன்ன இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணியால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவுமே உச்சக்கட்ட அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறா. அதோட இன்னும் எபிசோட முடிக்கிறாங்க.